இன்றைக்கி எறா பிரியாணி சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதனால் கழுவி வச்ச எறா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஓரமாக வச்சுட்டு கடாயை காய வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கும் போது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கூடவே கட் பண்ணி வச்ச தக்காளியையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கணும், லெமனும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் நமக்கு தொக்கு பதத்தில் கிடச்சிரும். அந்த டைமில் இப்போது நம்ம மசாலா தடவி வச்ச எறாவை எடுத்து போட்டு வதக்கும் போது நல்லா சுருளாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணின்ற இதில் 1.5 கிளாஸ் தண்ணியை நான் ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அரிசி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 20 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான எறா பிரியாணி எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு இந்த டைம் ரொம்ப உதிரியாக கிடச்சிருந்தது. கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணியிருப்பேன் சிக்கன் பிரியாணிக்கு. அது ஒரு வேளை ஸ்டீல் பாத்திரம் தின்னாக இருக்கிற பாத்திரமான்றதுனால எனக்கு அடி பிடிச்சதா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த திக்கான பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு பருக்க கூட எனக்கு அடி பிடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு உதிரியாக வந்திருந்தது. சாப்பாடெல்லாம் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, நான் தான் இந்த பிரியாணி செஞ்சேனா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 2 டைம் பிரியாணி செய்யும்போது எனக்கு சுத்தமாக வரவே கிடையாது. நல்லா சொதப்பியிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வீடியோ போடும்போது கூட 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வச்சுருப்பேன். அப்படியெல்லாம் வந்திருந்தது. ஆனால் இந்த டைம் வேறு லெவலில் வந்திருந்தது.